எப்படி வந்து செருக்கப்படுறது சொல்லி இப்போ வந்து நிறைய புல் வந்து இப்போ வந்து காணப்பட்டது. அதுகளை தான் வந்து இப்போ வந்து அவங்க வந்து செருக்கி கொண்டிருக்கிறார். பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க உடலாம் வந்து புள்ளி செருக்கி முடிஞ்சது. இப்போ வந்து நாங்கள் வந்து அவர்கிட்ட விளையாட்டு தோட்டத்துக்கு வந்து போய் கொண்டிருக்கிறோம். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க ராஜ்யத்தினாலே அப்புறம் இது புல்லு வளைக்கிறீங்க மம்பட்டியால ஒரு மாதத்துக்கிட்ட வரும். ஒரு மாதத்துக்கிட்ட வரும். பாருங்க ஒரு மாதத்துக்கு பிறகு என்ன இறாச்சும் ஒரு மாதமோ மிளகாய்க்கு அதுக்கு முன்னுக்கு அது பிறகு இறைக்கவே இல்லையோ? இறைச்சி கொண்டு இருக்கிறாப்பா இல்ல புல்லு வளர்ந்த புல்லு ஒரு மாதமாச்சு. வளர்ந்த புல்லு வளர்ந்த புல்லு. இதுக்கு எத்தனை நாளைக்கு ஒரு நீங்க வந்து இறைப்பியல் இதுக்கு மிளகாய்க்கு? ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். யாராவது சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போகிற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க, இப்போ வந்து அமுதனை வந்து அமுதன் மிளகாய் தோட்டத்தில் நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ இது வந்து அவர்கிட்ட பச்சை மிளகாய் தோட்டம் பாருங்கோ எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ அவர் வந்து இடையே வந்து புல் இருக்குதான். இப்போ அந்த புல்லை தான் வந்து செருக்கி கொண்டு நிற்கிறார் பாருங்கோ எப்படி வந்து செருக்கப்படுறது சொல்லி. இப்போ வந்து நிறைய புல் வந்து இப்போ வந்து காணப்பட்டது. அதுகளை தான் வந்து இப்போ வந்து அமுதனை வந்து செருக்கி கொண்டிருக்கிறார். பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க உடலாம் வந்து புள்ளி செருக்கி முடிஞ்சது. இப்போ வந்து நாங்கள் வந்து அவர்கிட்ட விளையாட்டு தோட்டத்துக்கு வந்து போய் கொண்டிருக்கிறோம். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. பாருங்க பார்க்கவே ஒரு ஆசையாக தான் இருக்கும்ல பார்க்கவே. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இது வந்து அவர்கிட்ட பச்சை மிளகாய் தோட்டம் பாருங்க. அமுதன் பச்சை மிளகாய் தோட்டம். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. பாருங்க இது வந்து இதெல்லாம் வந்து அவர்கிட்ட பச்சை மிளகாய் தான். கூடுதலாக வந்து இதுக்கு வந்து புழுத்தாக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க இஞ்சால வந்து இடையில ஒரு கண்டு வந்து பட்டு நிற்கிது. என்னதுக்காண்டி இது பட்டு நிற்கிது? அவன் தானே பட்டையாளுகளோ? பாருங்க இது வந்து பட்டையாளுகளெல்லாம் வந்து இந்த பச்சை மிளகாய் வந்து பட்டு நிற்கிதான். பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கோ இது வந்து செத்தலுக்கு ஏற்ற மிளகாய். இந்த மிளகாய் இது வந்து ராஜானி இனம். பார்த்தீங்கன்னா தெரியும். செத்தல் மிளகாய்க்கு திறம் மிளகாய். இது நீங்களும் வந்து நேரடியாக வந்து இவரை வந்து கண்டக்ட் பண்ணீங்கன்னா வந்து சந்தையில் போகிற விலையை விட வந்து குறைய விலையில் வந்து இவர்கிட்ட வந்து மிளகாய் வந்து பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் வந்து மட்டியில் வந்து அம்மங்களுக்கு பின்னுக்கு வந்து ஆரை கேட்டாலும் வந்து இவன் அமுதன் என்று கேட்டீங்கன்னா அமுதன் என்று கேட்டாலே காட்டுவினம். இது வந்து மட்டியில் வந்து இந்த தோட்டம் வந்து இருக்குது. இப்போ வந்து நீங்கள் மிளகாய் வந்து பெற்றுக்கொள்ள முடியும்னா நேரடியாக வந்து இவரை வந்து தொடர்பு பண்ணிங்கன்னா வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ வாங்க தொடர்ந்து அமுதனோட கதைப்போம். இப்போ பாருங்கோ இப்போ வந்து அமுதனை வந்து மிளகாய்க்கு வந்து புள்ளி செருக்கி நிற்கிறார். பாருங்கோ அமுதனிட்டான் இப்போ வந்து நாங்கள் வந்து நிற்கிறோம். பாருங்கோ வணக்கம் அண்ணன். வணக்கம். இப்போ என்ன செய்து நிற்கிறீர்கள் மிளகாய் தோட்டத்துக்கு? இது புல்லு வந்துருதா? புல்லு செராஜ் நிற்கிறேன். புல்லு என்னதுக்காண்டி இப்போ இது எத்தனை நாள் இறப்போட வந்த புல்லு? இது இப்போ கொண்டு பாத்தியாட்டினது ஒரு மாதம் ஆச்சு. ஒரு மாதம் ஆச்சு. ஒரு மாதத்துக்கு பிறகு இப்படி புல்லு வந்துட்டோம். புல்லு இது வந்து இந்த தரைக்கு வந்து அடிக்கடி புல்லு வருமா அப்படி இல்லை? இந்த தரைப்போட இது செரிக்கினா அப்புறம் இனி வராதோ? வெறும் குறைவு தெரிய கையால் அப்படிங்கிற. எத்தனை நாள் இப்படி நீங்க ராஜா எத்தனை நாளே அப்புறம் இது புல்லு வளைக்கிறீங்க மம்பட்டியால? ஒரு மாதத்துக்கிட்ட வரும். ஒரு மாதத்துக்கிட்ட வரும். பாருங்க ஒரு மாதத்துக்கு பிறகு என்ன இறாச்சும் ஒரு மாதமோ மிளகாய்க்கு? அதுக்கு முன்னுக்கு அது பிறகு இறைக்கவே இல்லையோ? இறைச்சி கொண்டு இருக்கிறாப்பா இல்ல புல்லு வளர்ந்த புல்லு ஒரு மாதமாச்சு. வளர்ந்த புல்லு. வளர்ந்த புல்லு. இதுக்கு எத்தனை நாளைக்கு ஒரு நீங்க வந்து இறைப்பியல் இதுக்கு மிளகாய்க்கு? இது இங்க 10 நாளும் செல்லும், 12 நாளும் செல்லும். 10 நாளும் செல்லும், 12 நாளும் செல்லும். பாருங்க 10 நாளும் செல்லுமாம், 12 நாளும் செல்லுமாம். இந்த மிளகாய் வந்து என்ன மிளகாய் வந்து வச்சிருக்கிறீங்க? இது ரஜானி. கேத்திரன் என்ன மாதிரி? என்ன கேத்திரன் என்ன மாதிரி? என்ன இது செத்தலுக்கு எடுக்கலாம். செத்தலுக்கு எடுக்கலாம். இப்ப என்ன விலை போகுது சந்தையில அண்ணலவா மிளகாய்? இப்ப என்ன 100, 150 போகுது. 100, 150. இது வந்து நீங்கள் தோட்டச்சேரிக்கு உங்களுக்கு நட்டாமല്ലോ காணாதுதானே? இது இந்த விலை இப்படி சந்தையில இந்த விலை போனா நட்டோட என்ன பண்ணாங்க? என்ன டாக்டரோ இன்ஜினியரோ இதானே வேலை. திரும்ப இதானே வேலை. ஏன் வந்து இல்ல வந்து ஓட்டியா கிடக்குது மிளகாயில? புழு பிடிச்சி
இதுக்கு நீங்கள் என்ன மருந்து அடிக்கிற நீங்கள்? இதுக்கு ஒரு சிங்கம் கொண்டு ஒரு மருந்து கொண்டு பண்ணாங்க அதை அடிக்கிறோம். சிங்கம்னு சொல்லி ஒரு மருந்து ஒன்று இருக்காம், அது சிபாரிசு பண்ணதாம். அதுதானா இப்போ அடிக்கிறாராம் மிளகாய்க்கு, புழுவுக்கு. இப்போ இது இந்த மிளகாய்க்கு வந்து வேறு என்னென்ன நோய் ஏற்படுறது அதிக அளவில்? இதுக்கு குருமன் மந்திரம். குருமன் என்ன மாதிரி இருக்கும்? இதுல இருக்கோ குருமன்? இல்ல சுருட்டலா இருக்கும். இல்ல சுருட்டல் இதுல இல்ல. இப்ப குருமன் இன்னும் பிடிக்கல. குருமன் என்னத்துக்கு வாரது? வேற சுருட்டல வேற ரெண்டு வல்லினம் இல்ல வேற குருமன் தானே. எது இதோ இந்த கண்டா இதான் நாம் வந்து குருமனாம் பாருங்கோ எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுக்கு வந்து குருமன் நோய் பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை வந்து சுருண்டு இருக்குமா பாருங்கோ. வேற என்ன நோய் வந்து இதுக்கு ஏற்படுறது? குருமன் தான் பெருசா வரும், மற்றபடி குறைவு வரும். பாருங்க இங்கே வந்து வேற விவசாயிகள் வந்து எல்லாம் இருக்கணும். பாருங்க வேற விவசாயம் எல்லாம் நிறைய பேர் இருக்கணும், பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க அங்கன்ற ஒரு கணக்கு எல்லாம் கதைக்கிறார், பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க அவர் வந்து கத்தரிக்கு வந்து தண்ணி இறைச்சி நிற்கிறார். பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து கத்தரிக்காய் வந்து விலை கூடி கொண்டு போகுது. ஒரு 50 ரூபா வித்த கத்தரிக்காய் இப்போ வந்து 120 ரூபா கிட்ட வில்லுடுது. பாருங்க பாருங்க இஞ்சால வந்து பக்கத்துல வந்து முளை வந்து 1000. புது வேற நம்மள புது சூப்பர். ஏன் ரெண்டு நான் பிரிச்சு வச்சுறீங்க என்னதுக்காண்டி? ஏதா எந்த மலை சூப்பரா? ராயனியோ? ரயனி வந்து வளர்த்தி விட, சூப்பர் வந்து வளர்த்தி விட வேணா. பாருங்க சூப்பர் ஒரு வடிவான மிளகாய். பாருங்க ரயனியை விட இந்த மிளகாயை விட இந்த மிளகாய் வந்து ஒரு வடிவு பார்த்தீங்கன்னா தெரியும். சந்தையில வந்து அதிக விலை போகக்கூடிய மிளகாய் வந்து இந்த மிளகாய். பாருங்க இது வந்து சூப்பர் மிளகாய். அதான் வந்து அளவில் வந்து சின்னனாக காணப்படுற வந்து சூப்பர். இது வந்து அளவில் வந்து சரியா உயரமா இருக்கும். இது வந்து செத்தலுக்கு விடலாமா? பாருங்க செத்தலுக்கு விட்டா வந்து நல்ல விலை போகும்னு சொல்லினா. இப்போ சந்தையில் வந்து 100 ரூபா 50 ரூபா போச்சுன்னா வந்து மிளகாய், அதை விட செத்தலுக்கு விட்டா வந்து அதிக லாபம் கிடைக்கும்ன்றக்காண்டி செத்தலுக்கு விடுறதுக்காண்டி தான் இப்படி வந்து வச்சிருக்கிறாங்க ரெண்டா பிரிச்சு. ஏன் சூப்பர் வந்து செத்தலுக்கு விடையலாதோ? சூப்பர் விடையலா? உரைப்பு இல்லையோ? ரயனி உரைப்ப? இந்த மிளகாய் வந்து சரியான உரைப்பாம். சூப்பர் வந்து உரைப்பு இல்லையான மாதிரி சொல்றார். பாருங்கோ இப்போ இந்தியாவில் வந்து உளுந்து வந்து வச்சிருக்கீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்கணும். உளுந்து பாருங்கோ பார்க்கவே ஒரு அழகாகத்தான் இருக்குது, பார்த்தீங்கன்னால தெரியும். இந்தியாவில் வேற நிறைய தோட்டக்காரர் வந்து இப்போ வந்து மாலை பொழுதுன்றபடியாக நிறைய அதிக அளவான தோட்டக்காரர் வந்து விவசாயிகளை வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வாங்க தொடர்ந்தாங்கள போய் பார்ப்போம். இப்போ பாருங்கோ இப்போ வந்து அமுதனை வந்து இப்படி வந்து புல்லு வந்து வலிக்கிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கோ இப்படி வந்து புல்லு வலிவடுன்னு சொல்லி பாருங்கோ. ஒரு வயக்காலம் வந்து பார்த்து தான் வந்து வலிக்கணும், பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஒரு சரியான சிரமமான வேலை. இது வந்து எல்லாரும் செய்யலாது இப்படி வேலையில். யாராவது வந்து புதுசாக தொடஞ்சிருங்கன்னா வந்து நீங்கள் மாறி வந்து கண்டுகளையும் வந்து செருக்கி விட்டுறீர்கள். ஆனால் இது வந்து அவர் வந்து பார்த்து அவனு வந்து செருக்கணும். பாருங்கோ வலிக்கிறார், செருக்குறேன்னா வலிக்கிறார், வேக்காலுக்குறால வலிச்சு கொண்டு போறார். பாருங்கோ பாருங்க அந்த வீட்டுக்கு எல்லாம் வந்து வழிபடுது. சரியான புல்லு வந்து பாருங்க, புல்லு இந்த வளர்த்தியை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்க இந்த உயரம் வந்து சரியான புல்லாத்தான் வந்து காணப்படுது. இங்கே பாருங்க மூக்குறைச்சி எல்லாம் வந்து இடைய இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து மூக்குறைச்சி. அதே சமயம் இஞ்சால பாருங்க, இஞ்சால வந்து இங்கே வந்து ராகல ஆரை வந்து கீரை வந்து அடிச்சிருக்கிறேன். பாருங்க கீரை கொட்டை அடிச்சுட்டு அப்படியே விட்டு கிடக்குது. இதில் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இதான் வந்து மட்டுவில் தோட்ட வழி, பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி. பார்க்கவே ஒரு அழகா இருக்குது. இப்போ இந்த மட்டுவில் தோட்ட வழியில் வந்து நிற்கிறோம். இப்போ இது பாருங்க என் வீதியால் வந்து வாகனங்கள் வந்து போகுது. இது மட்டுவில் தோட்ட வழின்னா மாலை பொழுது. பாருங்கோ இது போன்ற காணொலிகளை நீங்கள் வந்து பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் மட்டிலுக்கு வந்தீங்கன்னா சரி. மட்டில் பண்டத்தை வச்சு, அதாவது வந்து பங்குனி திங்களுக்கு பிரபலமான கோயில் அடிக்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாலே ஃபுல்லாக வந்தாங்கள தோட்டம் தான். நீங்கள் பண்ணத்து பழம் போகும் வரையும் தோட்டம் தான் கிடக்குது. நீங்கள் வந்து பாரிடக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ வாங்க தொடர்ந்தாங்கள போய் பார்ப்போம். இது போன்ற காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்.
இதோட இந்த காணொளி நான் நிறைவு செய்கிறேன்.